அப்பப்போ இப்படி தான் இனிமேல் ஹெல்த்தியாக தான் சமைக்கணும் அப்படிலாம் வந்து தோணும். ஆனால் வந்து என்னால் அது 1 to 3 டேஸ்க்கு தான் வந்து கன்டினியூ பண்ண முடியும். இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அது கூடவே இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி கூடவே கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. சட்னியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் சட்னி ரெடி பண்ணலான்னு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வந்து வறுத்துக்கிட்டு கூடவே வெங்காயம் அது வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கூடவே வந்து பூண்டு தக்காளி மல்லி புதினா கொஞ்சமாக போட்டால் அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்தால் சூப்பரான கேரட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கல முருகலாக தோசை ஊற்றி இந்த சட்னியோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இது ட்ரை பண்ணியிருக்கீங்க? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஹெல்த் கான்சியஸ் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.